திமுக கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. வடை சுட்டாச்சு பாத்தீங்க, வடையை பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. வடை இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இதுதான் கொள்கை வழிபடுத்துறது. கண்காட்சி ஏற்பாடு செய்யணும்னு நம்முடைய தலைவருடைய உத்தரவை கேட்டு இன்னைக்கு அந்த கண்காட்சியை நாங்க செஞ்சிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போதாது, மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் தம்பிமார்கள் நீங்க படிக்கணும். நான் உட்பட சொல்றேன், அனைவரும் படிக்கணும். கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் இது டிஎம்கே தொகுதி. யாரா இருந்தாலும் யார் நின்னாலும் சரி, யாரு போனாலும் சரி, இது டிஎம்கே தொகுதி. நாங்க ஓட்டு போட்டு எப்படியா ஜெயிக்க வச்சிருவோம். சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி போடலாம். ஊரெங்கும் மழை வெள்ளம் தத்தளிக்குது தமிழகம். இது யாரோட குத்தமின்னு கேட்காதே சிறைவாசம். சாக்கடை வீட்டுக்குள்ளே போக்கிடம் எதுமில்ல. பார்க்க வந்த அம்மாவோட காரு கூட நனையவில்லை. பொங்கி தின்ன வழி இல்ல, பொட்டலம் தான் கெதி இல்ல. தீவாளி சரக்கு ஓட்ட திட்டம் 400 கோடி. தண்ணியில மிதந்து தமிழகமே டெட் பாடி. தடுக்க என்ன திட்டம்னு கேட்காதே தடியடி. ஊழலை பற்றி நாம் தமிழர் பேசலாம், டிவிக்கே பேசலாம், அதிமுக பேசலாமா என்றார். பரவாயில்லை, விசிகே பேசுங்கள் என்றுதானே கேட்கிறோம். விசிகே இன்றைக்கு நடக்கிற திமுகவினுடைய ஊழல்கள் குறித்து பேசியிருந்தால் நாங்கள் பேச வேண்டிய தேவை வராதே. நீங்கள் அவர்களிடம் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்பதுதானே குற்றச்சாட்டு. அப்ப ஊழலை பற்றி பேசுகிற போது கேட்கிறவனுக்கு என்ன தகுதி என்பதல்ல பிரச்சனை. எல்லா குடிமகனுக்கும் கேள்வி கேட்பதற்கான பூரணமான உரிமை இருக்கிறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள் சுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனையே ஒழிய யார் கேள்வி கேட்க வேண்டும் என்பது பிரச்சனை அல்ல. நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. 30,000 கோடி ஏதாவது பதில் வந்துச்சா? இன்றைக்கு இல்ல, 3 ஆண்டுகளாக கேட்கிறோம். 30 ஆண்டுகள் கேட்டாலும் பதில் வராது. ஏனால் பதில் இல்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லுவார்கள்னா திருப்பி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றுதான் பேச முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள்.